நாங்கள் இன்று சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே இருக்கின்ற காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட குண்டுக்கல் என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு சிலையானது சற்று சிதறமடைந்த நிலையில் இருந்த காரணத்தினால் அந்த சிலையை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சிலையை பார்வையிட்டு அந்த சிலையை செய்தவர்கள் யார் என்பதையும் தெரிந்து கொண்டு அந்த சிலையை வைத்தவர்கள் யார், எப்போது வைத்தார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த குண்டுக்கல் பகுதிக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்தபோது அந்த சிலையில் இருக்கின்ற 2 குழந்தைகளினுடைய கைகள் எல்லாம் உடைந்தவாறு இருந்தது. அங்கே விசாரித்தோம், இதை சிலையை வைத்தது யார் என்று. அப்பொழுது சொன்னார்கள், அங்கு சின்னப்பன் என்பவரும் ஜெயரத்னம் என்பவரும் தான் இந்த சிலையை வைத்திருக்கிறார்கள். அவர்களை நேரடியாக அவருடைய இல்லங்களில் சென்று பார்வையிட்டோம். பார்த்தபோது அவர்கள் எங்களை உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக எங்களை வரவேற்றார்கள். வரவேற்றது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவர்கள் சொல்லும்போது நாங்கள் மெய்சிறுத்து போனோம். அந்த அளவிற்கு பெருந்தலைவர் காமராஜர் மீது அளவு கடந்த பாசமும் பற்றும் இருந்த காரணத்தினால்தான் இவர்கள் அந்த சிலையை நிறுவியிருக்கிறார்கள். இந்த காமராஜருடைய சிலையானது கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. தற்போது இது சற்று அந்த குழந்தைகளுடைய கைகள் எல்லாம் உடைந்திருக்கின்ற காரணத்தினால் நாங்களே இதை சரி செய்து விடுகிறோம் என்ற ஒரு வாக்குமூலத்தை, ஒரு ஒப்புதலையும் அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த காமராஜருடைய சிலையானது முழுமையாக பராமரிக்கப்பட்டு பெயிண்டிங் செய்யப்பட்டு இதனுடைய விழாவிற்கு உங்களையும் அழைப்போம். கண்டிப்பாக நீங்களும் வாருங்கள். எங்களை இந்த அளவுக்கு வந்து ஊக்கப்படுத்தியதற்காக நாங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றெல்லாம் எங்களிடத்திலே சொன்னார்கள். அவர்கள் காமராஜரை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், உண்மையிலே இந்த நாட்டில் இது போன்ற இன்னொரு தலைவன் பிறப்பதும் அரிது, இனி பிறந்து வருவதும் அரிது என்று சொல்லி காமராஜரை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்களை எங்களோட பேசினார்கள். இந்த சிலையை வைத்த திரு சின்னப்பன் அவர்களை சந்தித்து அவருடைய இல்லத்தில் நாங்கள் சந்தித்த போது எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. பிறந்ததற்கு காமராஜர் அவர்களுக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு சிலையை வைத்த ஒரு பாசம் மிகுந்த ஒரு நண்பரை சந்தித்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஊரானது சேலத்தில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த ஊரை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்த்து கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த சிலை வைத்தவரை நாங்கள் நேரடியாக பார்த்து அதை 2 மாதத்தில் நாங்கள் சரி பண்ணி விடுகிறோம் என்ற வார்த்தையை கேட்டபோது எங்களுடைய கஷ்டமெல்லாம் பறந்து விட்டது. எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சிலையானது இன்னும் 2 மாதத்தில் முழுமையாக பெயிண்டிங் செய்யப்பட்டு விழா எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு குண்டுக்கல் அப்படிங்கிற ஒரு ஊராட்சி மன்றத்துக்கு சொந்தமான அந்த ஊருக்கு வந்திருக்கோம். அங்கே சின்னப்பன் அப்படின்ற ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய பற்றாளர், பெருந்தலைவர் காமராஜர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். காமராஜர் தான் எங்களுடைய உயிர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த அவங்க குண்டுக்கல் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காமராஜர் 2 குழந்தைகளையும் கையில் பிடித்தவாறு ஒரு சிலையை நிறுவியிருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அந்த சிலையை முழுமையாக பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால அதை அப்படியே விட்டுருக்காங்க. நாங்கள் அதை கேள்விப்பட்டு இன்னைக்கு அண்ணாச்சி அவங்க நேரடியாக பார்த்துருக்கோம். அவங்க ஒரு 2 மாதங்களில் அந்த காமராஜர் சிலையை முழுமையாக பராமரித்து அந்த உடைஞ்சு கிடைக்க அந்த எல்லாம் நாங்கள் சரி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. இப்போ காமராஜர் மீது இந்த அளவுக்கு ஒரு மரியாதை பற்றும் கொண்ட காரணத்தினால தான் அந்த சிலையை அந்த ஊரில் அவங்க நிறுவியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு நாங்களே அதை சரி பண்ணிதுன்னு சொன்னது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு மாமனிதரை பார்த்த ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் காமராஜருடைய சிலையை நாங்களே சரி பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற சொல்றத ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அண்ணாச்சி சின்னப்பன் அவர்களை பார்த்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.